ஹலோ, இன்னைக்கு மண்டேவை போலவே எல்லா நாளும் ஒரு புது சான்ஸ். ஏன் தெரியுமா? நம்ம ட்ரீம்ஸை சேஸ் பண்றதுக்கும் அதை ரியாலிட்டியா மாத்துறதுக்கும். அதே ஸ்பெசிஃபிக்கா மண்டேல சொல்றோம் அப்படின்னா, மண்டே ஒரு நாள் நம்ம பெர்ஸ்பெக்டிவை மாத்தினாலே எல்லா நாளோட பெர்ஸ்பெக்டிவும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ இந்த மண்டேவை நம்ம ட்ரீம்ஸை நோக்கி சேஸ் பண்றதுக்கு ஒரு டிரைவோடையும் ஒரு எனர்ஜியோடையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நாளும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அது ஏன் அப்படின்னா, ஒரு நாளும் நம்மளுக்கு புது புது சான்ஸ் கிடைக்கும் நம்ம ட்ரீம்ஸை சேஸ் பண்றதுக்கு. அது சேலஞ்சஸ் மூலியமா வரலாம். அந்த சேலஞ்சஸை நம்ம முதல்ல வெல்கம் பண்ண கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அதை நல்லா ஃபோக்கஸ்டா அந்த சேலஞ்சை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு யோசிக்கணும். அண்ட் அதுல ஒரு பேஷனோட நம்ம அதை டேக்கிள் பண்ணி வெளியவும் வரணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதுல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். ஸோ அதை அட்வான்டேஜ் எடுத்து நம்ம அதுல இருந்து வெளில வர ட்ரை பண்ணணும். நம்ம எப்பயுமே பெருசா எய்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருசா எய்ம் பண்ணாதான் பெருசா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம பெருசா அச்சீவ் பண்றதுக்கு முதல்ல நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற கோல்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அச்சீவ் பண்ணணும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அச்சீவ் பண்ணும்போது நம்மளால சில விஷயங்களை நடத்தி காட்ட முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருசா எய்ம் பண்ணணும். அந்த எய்மை நோக்கி போகும்போது நம்ம எஃபர்ட் போடணும். அதை நடத்தி காட்டுறதுக்கான டைம் ஒதுக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அண்ட் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ட்ரீம்ஸை ரியாலிட்டியா மாத்துறதுக்கு ஒரு ஸ்டெப் க்ளோசரா நம்மளால போக முடியும். நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளும் நம்மளுக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்கு தெரியுமா? நம்ம ஷைன் பண்றதுக்கும் நம்ம ட்ரீம்ஸை ரியாலிட்டியா மாத்துறதுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். ஒரு நாள்ல எதுவுமே நடக்க போறது இல்லை. நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாள்ல நடக்காததை நம்ம கண்டிப்பா நடத்தி காமிக்கணும் அப்படின்னா, அது டெய்லி பண்றதுக்கு நம்மளுக்கு பெர்சிஸ்டன்ஸ், அதாவது விடாமுயற்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த மறக்க கூடாதுங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கான பவர் இருக்கு. அந்த பவரை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும். சக்சஸ் அப்படிங்கிறது ஃபினிஷ் லைன் மட்டும் கிடையாது. நம்ம ஸ்டார்ட் லைன்ல ஆரம்பிச்சு ஃபினிஷ் லைன் வரைக்கும் போற அந்த ஜேர்னியும் சக்சஸ் தான். ஸோ இந்த மண்டேவை நம்ம அந்த ஸ்டார்ட் லைனா வச்சு, நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை அந்த ஃபினிஷ் லைனா வச்சு நம்ம இந்த வீக்ல அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ண போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மண்டேவை வின் பண்றதுனால நம்மளால எல்லா நாள்லயுமே வின் பண்ண முடியும். அண்ட் அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஆன அந்த ஃபினிஷ் லைனுக்கு நம்மளால சீக்கிரமே போக முடியும். இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனுக்கு ஸ்பீக் சக்சஸ் வித் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட இன்புட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. பாய்.